தமிழ் மொழியில நம்ம பார்த்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று மட்டும் இல்லாம ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு பிற வகை வினைமுற்றுகளும் உள்ளது. ஒன்று, ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு, பாடம் படி, கடைக்கு போ. இது ஒருமை பன்மை என 2 வகைகளில் வரும். இதில் எழுது ஒருமை, எழுதுமின் பன்மை. இக்காலத்தில் எழுதுமின் என்பது எழுதுங்கள் என்றே வழங்கப்படுகிறது. 2, வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. இவற்றிற்கான எடுத்துக்காட்டுகளாக வாழ்த்துதலுக்கு வாழ்க தமிழ், வைதலுக்கு ஒழிக அநீதி, விதித்தலுக்கு நிற்க இங்கே, வேண்டலுக்கு அருள்க இறைவா. இது 2 திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். இய, இயர், அல் என்பன இதன் விகுதிகளாக அமையும். எடுத்துக்காட்டு, வாழ்க, ஒழிக, வாலியர், வாரல். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை பார்ப்போமா? ஏவல் வினைமுற்று முன்னிலையில்தான் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று 2 திணை, 5 மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஆனால் வியங்கோள் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட வினைமுற்றை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? நீங்கள் இந்த பாடத்தை எவ்வாறு புரிந்து கொண்டீர்கள் என நான் தெரிந்து கொள்ளலாமா? வாழ்க எனும் சொல் எந்த வினைமுற்று? மிகச்சரி. அடுத்ததாக, வாழ்க எனும் சொல் 5 பால்களிலும் 3 இடங்களிலும் 2 திணைகளிலும் இடம்பெறுமாறு தொடர்களை சொல்ல முடியுமா? முடியும் ஆசிரியரே. 5 பால்களில் ஆண் பாலில் அவன் வாழ்க, பெண் பாலில் அவள் வாழ்க, பலர்பாலில் அவர்கள் வாழ்க, ஒன்றன் பாலில் அது வாழ்க, பலவின் பாலில் அவை வாழ்க. 3 இடங்களில் தன்மையில் நான் வாழ்க, முன்னிலையில் நீ வாழ்க, படர்க்கையில் அவர்கள் வாழ்க. 2 திணைகளில் உயர்திணையில் அவன் வாழ்க, அவள் வாழ்க, அக்ரிணையில் அது வாழ்க, அவை வாழ்க. சரியான பதில்கள். சரி மாணவர்களே, நாளை நாம் மீண்டும் வேறு ஒரு இலக்கண தலைப்பை கற்போம். நன்றி ஆசிரியரே. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.